யோனத்தான் தாவீதுட்டையும் பேசினாரு, சவுல்ட்டையும் பேசினார். தாவீது வந்து இனி நீ சவுல்ட்ட பேசினா நான் கூட சண்டை போ அப்படி சொன்னாரா? இல்ல. ஆனா சவுல் சொன்னா பாத்தீங்களா, இனி நீ அவங்கிட்ட பேசினா சொல்லிட்டு கடைசியில் என்னாச்சு தெரியுமா? தாவீதை எரிஞ்ச ஈட்டி இப்ப யாருக்கு நேல வருது? யோனத்தான் என்னக்கா பண்ணாரு? இப்படி ஈட்டி எறிகிற நிறைய பேர் உண்டு. நம்ம நிறைய பேரை தேவையில்லாம பகைத்தது என்னன்னா, நமக்கு பிடிக்காதவங்க கிட்ட டாபிக் இல்லை, வந்துட்டு போகுது, யார்கிட்டயும் ஆண்டவர் பேசுறார். சிலர் ஈட்டியெல்லாம் எடுத்து பையில வைக்கிறீங்க, தெரியுது. வேண்டாம் வேண்டாம். அல்லேலூயா. என்னங்க நீங்க என்கிட்ட இப்போ ரொம்ப பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு இப்ப நாங்க எல்லாம் கண்ணுக்கே தெரியாது. கண்ணு தெரியலன்னா உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப நாங்க எல்லாம் கண்ணுக்கே தெரியாது. உங்களுக்கு அவங்க புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஆமென். அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு அல்றதே நம்ம தேவனை மறுதலிக்கிறது. ஆமென். நான் ரிப்பீட் பண்றேன். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு அழுறாங்கன்னா அவங்க யாரை மறுதலிக்கிறாங்க தெரியுமா? இயேசுவை மறுதலிக்கிறாங்க. எப்போ கூப்பிட்டாலும் நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே. பவுல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என் கூட இல்லை, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அது அவன் குற்றப்படுத்தவில்லை. ஏன் குற்றப்படுத்தலைன்னா கர்த்தர் என் கூட இருந்தார். அதனால எனக்கு அது வந்து ஒரு குறையா தெரியல. அந்த இடத்தை யார் ஃபில் பண்ணிட்டா? கர்த்தர் ஃபில் பண்ணதுனால எனக்கு அது குறையா தெரியல. எனக்கு அது குறையா தெரியாததுனால நான் என்ன பண்ணல? குற்றப்படுத்தல. நான் ஒருத்தரை குற்றப்படுத்துறேன் அப்படின்னா இவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு குற்றப்படுத்துறேன்னா அந்த இடத்துல நான் யாரு அந்த இடத்தை யாரு ஃபில் பண்ணலன்னு சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் ஃபில் பண்ணலன்னு சொல்றேன். அதான் ஆண்டவர் மறுதலிக்கிறேன். ஆமென். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே. பாடுனா மட்டும் போதாது, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக. இதுதான் ஜீசஸ். ஆமென். உயிர் பிழைத்தே உதவி பெற்ற. அதனாலதான் தாவீது சொல்லுவார் அவங்க அப்பாட்ட போய், அப்பா நான் எப்போ வேணா வந்தாலும் நீங்க என்ன வந்து ஏத்துக்கணும்பா, கட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி கதை அடைச்சிடாதீங்கப்பா. அவன் இன்னைக்கு சில பசங்க அப்படி அழக்கூடிய சூழ்நிலை ஆயிட்டாராம். தாவீது ஆண்டவர்கிட்ட மட்டும், ஆண்டவரே நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க நான் இந்த காரியத்தை நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்கலப்பா. எனக்கு தெரியும் எல்லார்ட்டையும் எப்பவும் போக முடியாது. ஆனா அந்தி வேளையிலும் சந்தி வேளையிலும் மத்தியான வேளையிலும் ராத்திரி நேரத்திலும் அதிகாலை நேரத்திலும் நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு அருகில் இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய நினைவுகள், ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு புரியாது. பல நேரத்தில் இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்சு உங்க ஃபியூச்சரை நீங்க சொல்லாதீங்க. உங்க ஃபியூச்சர் ஆல்ரெடி சொல்லிட்டார். கர்த்தர் எதை நிலைப்படுத்துவேன்னு சொல்றார் தெரியுமா? என் ஊழியக்காரருடைய வார்த்தையை. அது இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரரின் வார்த்தைன்னு சொல்லல, என் ஊழியக்காரருடைய வார்த்தை. அதன் அர்த்தம் என்ன? நமக்கான ரேமா. கர்த்தர் யார் மூலமாய் சொன்னாலும் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்தும் தாவீதும் மாறி மாறி சொல்லி யுத்தம் நடக்கிறது. கோலியாத் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னை கொன்று
உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 17:44 கோலியாத்து சொல்றான். தாவீது கோலியாத்தை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமென், 46வது வசனத்துல, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் அறிந்து கொள்ள. 2 பேரும் மாறி மாறி சொல்லி யுத்தம். இனி இவங்க சொன்னதுல எது நடக்கணும் எது நடக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யாரு தெரியுமா? கர்த்தர். இதுதான் மேட்டர். ஆமென். தீர்மானிக்கிறது. அவன் சவுல் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சின்ன வயசுல இருந்தே, நீங்க இன்னும் கவனிங்க, இதுல எது நடந்துச்சு? கரெக்டா சொல்லுங்க. சில பாக்குறாங்க நமக்கு இதுக்கு முன்பு எல்லாத்தையும் கர்த்தர்னே சொல்லிட்டா பிரச்சனை சால்வ். யார் சொன்னது நடந்துச்சு? தாவீது சொன்னது நடந்துச்சு. இஸ்ரவேலர்கள் தாவீது சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பிக்கை அடைஞ்சாங்களா? ஆனா கோலியாத் சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்தாங்க. இதுதான் நம்ம பிரச்சனை. ஆமென். அவ்வளோ கேட்டு பயந்துட்டு இங்க வந்து பயப்படாதுன்னு சொன்னா ஓகே அப்படிமா. ஆமென். நம்ம கேட்டு நம்மளை தளர பண்றது ஃபுல்லா யாருடைய வார்த்தை? கோலியாத்தின் வார்த்தை. ஆனா அது நடக்குமா? நடக்காது. ஆனா தாவீது சொல்றான், வந்ததுமே எலியா வந்துடுற, இங்க பாரு பேசாத, உன் அகங்காரம் எனக்கு தெரியும், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், நீ சும்மா இரு, உன் துணிகரம் எனக்கு தெரியும். இங்க 40 நாளா வந்து நிக்கிறான். இன்னைக்கு பாருங்க, இந்த தேவன் அபத்தமாகிற வார்த்தைகள் தான் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யேசபேல் எலியாவை பார்த்து சொல்றான், எலியாவை குறித்து சொல்றான். என்ன சொல்றான்னா, நாளைக்கு இந்நேரத்துல உன் பிராணனுக்கு நான் பலி. கர்த்தர் ஏற்கனவே எலியாவை வச்சு யேசபேல்கிட்ட சொல்லிட்டார். யேசபேலை குறித்து சொன்னா என்ன தெரியுமா? உன் ரத்தத்தை நாய்கள் தின்னோன்னு இப்படி சொல்லிட்டு இப்ப யேசபேல் எலியாவை குறித்து சொல்றான். எலியாவின் வார்த்தை நடந்துச்சா யேசபேலின் வார்த்தை நடந்துச்சா? எலியாவின் வார்த்தை நடந்துச்சு. சரி, இப்ப எலியா சொன்னதை கேட்டு யேசபேல் பயந்தாளா? ஆனா யேசபேல் சொன்னதை கேட்டு இதுதான் என்ன. ஆமென். ஹல்லேலூயா. நடக்கும்னு தெரிஞ்ச யேசபேல் பயப்படாம நிக்கிறா, நடக்காதுன்னு தெரிஞ்ச எலியாவை நீ ஏன் பயப்படுற? இந்த செட்டப் மாறணும். ஹல்லேலூயா. ஆமென். நடக்காத காரியத்தெல்லாம் சத்துரு சொல்லும் போது அவன் டோன்ல சொல்லுவான், பாரு ஒன்னு இன்னும் 2 நாள்ல. இப்படிதான் எங்க அப்பா வந்து வேறு மார்க்கத்திலிருந்து ஆண்டவருக்குள்ள வந்ததுனால அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனார். இந்த சம்பவம் நான் சொல்லியிருக்கிறேன். பார்க்க போய், நீ என்ன இப்படி மாறிட்டேன் அப்பாட்டா? அப்பா சொன்னா, உண்மையான ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதனால் இல்லை உன்னை யாரோ இது பண்ணிட்டாங்க, நீ ஒழுங்கு மரியாதையை வந்துரு, எங்க தெய்வங்களின் கோபத்துக்கு உள்ளாயிராத. அதெல்லாம் இல்லை, இது ஆண்டவர் தான் தெய்வம், நான் வரமாட்டேன். அப்படியா? உன்னை 3 நாள்ல வர வைக்கிறேன்னா இல்லையா பாரு, நான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மந்திரவாதியை போய் பார்க்க போறேன், 3ஆவது நாள் இந்த டைம்ல நீ வந்து என்கிட்ட நிப்ப பாரு அப்படி சொல்லிட்டு சவால் விட்டு போயிட்டார். அப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 நாள் ஆச்சு, அந்த டைம் ஆச்சு, அப்பவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கல. 4ஆவது நாள் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அவனுக்கு அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டு பேரை சொல்லி, அவன் இல்லையான்னு, அது உனக்கு தெரியாதாப்பா, என்ன ஆச்சு? நேற்று, அதாவது 3ஆவது நாள் ஈவினிங் இந்த டைம், அவன் குறித்த டைம், ஒரு பாலத்தில் நின்றுட்டு இருந்தான். அந்த வழியா ஒருத்தன் வந்தான். நீ ஏன் இங்க நிக்கிறேன்னு கேட்டான். நான் சும்மா நிக்கிறேன்னா. நீ ஏன்டா சும்மா நிக்கிறேன்னு அடிச்சு தண்ணியில தள்ளி போட்டான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். நாள் குறிச்சது யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. கரெக்டா அந்த டைம்ல அப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்த சிரிப்பெல்லாம் அடக்கி, அப்படியா சரி நான் போய் பார்க்கிறேன். நேரா போய் பார்த்து, இன்னைக்கு யேசபேலுக்கு நடக்கிறத எலியா சொன்னதுக்கு அப்புறமும், ஆமென். அதனாலதான் பாருங்க, நம்ம சவால் விட்டு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் உடனே ஆண்டவர் எலியா மாதிரி சொல்லுவார், ஓடி போய் ஒளிச்சிரு. நான் சொன்ன வார்த்தையெல்லாம் போய் ஒளிச்சிருப்போம். ஆமென்.
சிலர்லாம் சவால் விட்டுட்டு ஆளே காணாது. ஆனா கோலியாத்தை பாருங்க, திரும்ப திரும்ப வந்து நிற்பான். இதுல என்ன ஆச்சரியம்னா, கோலியாத்தும் திரும்ப வந்து நிக்கிறான், இஸ்ரவேலரும் திரும்ப வந்து நிக்கிறாங்க. அதாவது ஒரு தோப்போன்னு தெரிஞ்ச எக்ஸாம் தான் போவாங்க தெரியுமா? அவங்க நல்ல டிப்டாப்பா போய் பாஸ்டர்ட்ட ஜெபத்தையும் பண்ணிட்டு என்ன எக்ஸாம்னே தெரியாது, ஆனாலும் அப்படிதான் இஸ்ரவேலர் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. கோலியாத் வந்து சில கொஸ்டின் பேப்பர் பார்த்துதான் மைண்ட் விழுந்துருவாங்க, கோலியாத்தை பார்த்துதான் திருப்பி ஓடுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் சொல்ல ஓட தாவீது வந்தான். கோலியாத் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் கோலியாத்து தான் சொல்றான், நான் உன்னை கொண்டு பறவைகளுக்கு மிருகங்களுக்கு கொடுப்பேன், இங்க பாரு நான் செய்வேன். இனி இது நிறைவேறது யார் கையில இருக்குன்னா, கோலியாத்தின் தேவர்கள் பேரை சொல்றான் அவன். கோலியாத் தன் தேவர்களின் நாமங்களை சொல்லும் போது தாவீது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை சொல்றான். எந்த ஒரு காரியம் நடக்கணுமா நடக்க கூடாதா என்பதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவை வச்சு சொல்றாரு, நாய்கள் தின்னும், வீட்டுல எல்லா ரத்தத்தையும் நாய்கள் சாப்பிடும். அப்படியே நடந்துச்சு. ஆனா ஏசபேல் வந்து நாளைக்கு நேரத்துக்கு முடிஞ்சது. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தரின் வைராக்கி என்ன தெரியுமா? எலியாவை மரணமே பார்க்க கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டார். எலியா எதை பார்த்துடவே கூடாது, மரணத்தையே பார்க்க கூடாது டிசைட் பண்ணிட்டார். இப்படிப்பட்டவர் தான் நான் ஆராதிக்கிறது. எலியா மரணத்தையே பார்க்கல. வா வந்துரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை பார்ப்ப, ஐயோ பயந்து பயந்து சூரச்செடி கீழே படுத்திருக்கிற, நீ அதை பார்க்கவே மாட்டப்பா, நீ வா. ஆமென். இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர். ஐயோ இதை நான் பார்க்க நேரிடுமோ என்று பயந்த காரியத்தை என் பார்வையில் இல்லாதபடி மாற்றுகிறவர். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலியாவே ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீ மரணத்தை பார்க்க மாட்டே இல்லையா? இந்த நியூஸை ஏசபேல் கேள்விப்பட்டிருப்பாளா? கேள்விப்பட்டிருக்க மாட்டாளா? கேள்விப்பட்டிருப்பா. எவ்வளவு, அதுக்குனாலதான் ஏசபேல் இன்னும் வச்சிருக்கிறார். ஆமென். இனி எலியா லைஃப்ல என்ன இல்லை தெரியுமா? மரணமே இல்லை. இவ்வளவு பெரிய தேவன் அவர், எவ்வளவு பெரிய தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஏசபேலுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். அந்த ஏசபேலுக்கு நடந்ததை சொல்லும் போது எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். எது நடக்கணும், எது நடக்க கூடாது தீர்மானிக்கிறது கர்த்தர். அதனால யாக்கோவே, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல், உனக்கு விரோதமான திட்டங்கள் ஆண்டவர் அனுமதி இல்லாம நீரறியா என் தலை முடியோ. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபம். இன்னைக்கு அநேக வார்த்தைகளினால மனம் அடிவாகி இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென். இதெல்லாம் கடந்த காலமாகும், இதெல்லாம் கடந்த காலமாகும். சொப்பனக்காரன் என்று சொன்னார்கள். அவங்க வந்து ஐயான்னு வந்து நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல யோசேப்பே கேட்கிறான், நான் என்ன தேவனா அப்படின்னு கேட்கிறான். அந்த அளவுக்கு தேவன் அவர்களுக்கு முன்பதாக யோசேப்பு உயர்த்தி வைக்கிறார். இந்த பகல் வேளையில ஒரு விசை கண்களை மூடி உங்களை கலங்க பண்ணுகிற காரியம் எது? சிலருடைய சாப வார்த்தைகள், உனக்கெல்லாம் எங்க கல்யாணம் ஆகி இப்படி சொல்லி இருக்கிறாங்களா? உனக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வாய்ப்பே இல்லை சொல்லி இருக்கிறாங்களா? உனக்கெல்லாம் வேலையா சான்ஸே இல்லை, நீ எந்த காரியம் செஞ்சாலும் உருப்படாது இப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்களா? நீ கடைசி வரை இப்படிதான் கஷ்டப்பட போற சொல்லி இருக்கிறாங்களா? கர்த்தர் இதெல்லாம் கடந்த காலமாக்குவார், கடந்த காலமாக்குவார். எதிர்காலம், எதிர்காலம் இது எப்படி முடியும் அப்படி பார்க்க நினைத்தவர்களுடைய எதிர்காலமே யோசேப்பு கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், என் தகப்பன் உண்மை உள்ளவர்,
ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு, ஆண்டவரே, ஆண்டவரே, என் காலம் உம் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்லுவேன். என் காலமும் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலமும் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர இன்னும், ஆமென், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்லும், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். மறுபடியும் சொல்லுங்க, என் காலமும் கரத்தில், என் காலம், நீரே என் நம்பிக்கை. ஒரு அலம்பிராத்தன மாமா கரோ, ஓ ஜீசஸ் என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர ஓரலாம் பிரார்த்தனமா கடரோ. பிரியமானவர்களே, ஒரு விஷயம், அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி அவங்க இடது கரத்தை இதயத்துல வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப கடினமான சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா? வாயை திறந்து விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இது கடந்து போகும். இது எல்லாம் என்னுடைய பாஸ்டா மாறும். கர்த்தர் என்ன சொன்னாரோ, கர்த்தர் என்ன நினைத்தாரோ, கர்த்தர் என்ன